பரமானந்தா. நீ ரைட். ஏற்கனவே 10 மணிந்து கஷ்டம் தான். நான் உனக்கு சிசியன் நான் பரமானந்தா. எனக்கு சிசினோ அவ கர்மாந்தா. அவனுக்கு சிசினோ அவ எட்டாதா. அவனுக்கு சிசினோ அதவர அந்த போட்டி ஆடுறாங்க. ஆமா. இல்ல எல்லாமே அவன்தான். எங்க கதை தலைவியாசோட குஷியோட முடியுது ஐயா. தம்பி ஓ கதை தலைவியாசோட முடியுது. அது பாட்டு இது அபிராமிலே இது பர்மனன்ட் சபை லட்சுமி காலேஜ் சபை மக்கள் லட்சுமி குரு சபை சபை மாதா பிதா குரு தெய்வம். ஐயா சைலண்ட் சைலண்ட். ஏய் மாதா பிதா குரு தெய்வம் அவங்க பாலத்துக்கு நம்ம கம்பெனி வாஜா கண்டு வாஜா இருக்கா நம்ம கம்பெனி அனுவ இருக்கு. இந்த சிறுவன் அடாடி வணக்கம் ஏன் ஆளு வந்து பார்த்தா ஐயா உன ஆள பார்த்தா ஆளோ கொஞ்சம் குட்டை கையில வந்தா சிம்மால கட்டை கையில வந்தா கவுண்டல கட்டை கைத்துல வந்தா முத்ராஜ ஏங்கோட்டை முத்ராஜ கொட்டை. ஆஹா நெஞ்சில வந்தா தந்தன பட்டை. எந்த ஹோட்டல்ல தண்ணி மண்டு ஊத்துறீங்களே முட்டை சொல்லுங்க தாயாரா தெரியுமா? எங்க அப்பா இருக்காரு பாரு. வலது தாய் மட்டும்தான். அப்பா சுயமா பெத்த தாய் ஒருத்தர் இருக்காங்க. யாரு தெரியுமா? வரலாமா? கைதுக்கு பக்கத்துக்கு வரலாமா? என்னடா அடிக்கிற கைதுக்கு போறத கம்மி அடிக்க வரலாமா? கைதா தெரியாது டைம்லான்னு வந்தான் அது கஷ்டமா போயிடுச்சு. இருக்கட்டும்
தம்பி ஆஹா. அதான் கைதுக்கு எப்படி பிறந்து எப்படி பிறந்தீங்க? அது உனக்கு தெரியாது. சொல்லுங்க. எங்க அப்பா இருக்கா தெரியுமா? பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஆஹா. வேற காலத்து தேவலோகத்துல தேவன் நிருபம் வந்தது. தேவ சபையில் நிருபம் வந்தது. ஆமா. ஆஹா. தேவேந்திரன் ஓஹோ, பிரம்மதேவன் தேவ சபைக்கு வர வேண்டிய நிருபம் வந்தது. நிருபம் வந்தது. ஆஹா. அப்ப எங்க அப்பா பிரம்மதேவன் அந்த சபைக்கு போனார் பாரு. ஆமா. அந்த சபைக்கு போன உடனே அந்த சபையில அமர்ந்தார்கள். ஆமா. அமர்ந்த உடனே நான்கு நாட்டியமாளர்கள் யாரு? ரம்பை ஊர்வசி திலோத்தமை மாணவை. ரம்பாய் ஊர்வசி நாடக திலோத்தமை. ஆமா. ஆஹா. அப்ப நாலு ஏய், ஏய், ஏய். அப்ப நாங்க நாட்டிய மாதிரிலே திருந்த மாதிரி யாரா? ஊர்வசி அம்மா. ஊர்வசி அம்மா. ஆமா. அப்ப எங்க அப்பா பெருமையை பார்த்து அந்த ஊர்வசி அம்மா மேல ஆசை வச்சுட்டாரு. ஆசை விட்டா. அப்ப ஊர்வசி அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? ஓ பெருமையை நம்மள பார்த்து ஆசை வச்சு விட்டான். ஆமா. நம்மள சேராம விட மாட்டான். காமாசை பண்ணி விட்டா. ஆமா. ஆஹா. சேராம விட மாட்டான். விட மாட்டான். திருப்பிக்கு நம்ம கருப்பை எப்படின்னா காப்பாத்திக்கணும் ஆமா, கருப்பை எப்படி காப்பாத்தணும் அப்படின்னு ஆமா. அந்த அம்மா சபை விட்டு ஓட ஆரம்பித்தார்கள். ஆஹா. அப்ப எங்க அப்பா யாரு? ஊர்வசி அம்மா. ஆமா. ஆஹா. அப்ப எங்க அப்பா பிரம்மதேவனும் அவர் பின்தொடர்ந்தே ஓடினாரு. ஊர்வசி அம்மா பின்னாடி ஓடுறாரு. ஆமா. ஆஹா. ஒண்ணு தம்பி ஓ. அந்த காலத்துல மண்ணா விட்டு என்ன தம்பி கட்டி இருக்கோம்? கைதை கட்டி இருக்கோம். கைதை கைதை கைது கூட்டம் கட்டி இருந்தது. ஆமா. அப்ப அந்த ஊராட்சி அம்மா பார்த்தாங்க. பார்த்தாங்க. அவங்க ஒரு பொட்டு கைத உருவ மாறி ஏய், பெண் கைதை உருவ மாறி. அதான்டா ஆஹா. பெண் கைத உருவ மாறி ஆஹா. அவங்க கைத கூட்டத்துல பூந்துட்டாங்க. ஓ, பெண் கைதை உருவ மாறி அந்த கைதை கூட்டத்துல பூந்துட்டாங்க. ஆமா. ஆஹா. என்ன குழப்பது நன்று. ஆமா, ஆமா. அப்ப பார்த்தாரு இருந்தாங்க. எங்க அப்பா பிரம்மதேவன் அவர் நாணத்தால பார்க்க ஒன்று வேலை. ஓ, அப்ப கண்ணால பார்க்க வேண்டிய வேலை இருக்கு பிரம்மதேவனுக்கு. நாணத்தால. ஆஹா. அப்ப நாணத்தால பார்த்தாரு பாரு. அப்ப எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு விட்டது. ஓஹோ, ஊர்வசி அம்மா பெண் கைதை உருவ மாறி விட்டாங்க. இந்த கூட்டத்துல இருக்கா ஆஹா. அப்படின்னு அவரு அப்பயே பார்த்தாரு. ஆஹா. அப்பயே ஒரு ஆண் கையில ஒரு மாறி பெண் கைதை உருவ மாறி. அவங்க ரெண்டு பேரும் கை கூட்டல பூந்து தம்பி பிந்தி பண்ணி ராப்படி தங்க முடியாது ராட்டுங்க அப்படிக்கு. அங்கவே ஜனனமாண்ட ஓ, அஞ்சா பிறந்துட்டாரு. ஏன்னா, ஏங்க, பிரம்மதேவன் சும்மா இல்ல. அந்த ஊரு சம துரத்தினே வராங்க. அந்த அம்மா பார்த்தாங்க. ஆஹா, பிரம்மதேவன் நம்மள விட மாட்டாரு அப்படி சொல்லிட்டு அந்த ஊர்வசி அம்மா ஒரு பெண் கைதியா உரு மாறி அந்த கைத கூட்டத்திலே பூந்துட்டாங்க. பார்த்த பிரம்மதேவன் ஆண் கைதியா உரு மாறி அந்த கூட்டத்தை பிரிந்து அப்படியே புண்ணு செய்தாங்க. அப்ப பிறந்தவர் தான் இவரு. தம்பி கசமண்ணா அடிச்சு சாவடிச்சு. அப்ப பார்த்தாரு கை கூட்டல வச்சு விட்டு அவங்க இதா தர தண்டி விட்டாரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா. அப்ப அந்த அண்ணனுக்கு திருமணம் ஆகி நாட்களா பிள்ளையா இல்ல. அண்ணா வீட்டுல கல்யாணம் பண்ணி சில நாட்ல குழந்தை இல்ல. அப்ப வீடு காலம் 4 மணிக்கு என்ன தம்பி வேலை அவனுக்கு? ஓ, கால ஆத்தக்கறி போவோம் துணி எடுத்துக்கிறேன். ஆமா. அப்ப 4 மணிக்கு ஏஞ்சி வர போது ஆமா ஏஞ்சி வர நேரத்தில் அந்த கைது கூட்டத்துல குவா கட்டி கொண்டிருந்தீங்க. ஆமா. யாரு நீங்க? ஆமா. அப்ப வந்து தூக்கி யாரோ கேட்டு பார்த்தாங்க. என்னோட பிள்ளை இல்ல அப்படி சொன்ன உடனே அப்ப பார்த்தாங்க நம்மள திருமணம் கல்யாணம் ஆகி பிள்ளையே இல்லையே. இந்த பையன் நம்ம பார்த்தா என்ன அப்படின்னு அவங்க வந்து ஒரு நேரத்தில் அப்ப எனக்கு என்ன வயசு? முட்டி போட்டு வந்து போற வயசு. ஆமா. என்ன ஒரு காலத்து என்ன அதிகாரி தூக்கிட்டு போனாங்க. ஆமா. அதிகாரி போட்டு என்ன ஒரு மர்மம் அமர வச்சு அவங்க ஒரு மர்மமா துணி துவச்சிட்டு இருந்தாங்க. ஆமா. நான் என்ன செய்தேன்? அவங்களோட முட்டி போட்டு கவுந்து அவங்களோட மேல போய் அந்த தண்ணிய கலக்குறா அவங்க என்ன சொல்றாங்க? கலக்காதரா தண்ணி ஊத்தி கலக்காரான்னு சொன்னேன். கட்டிக்கு தான் ஊத்துனேன். அதிகமா தண்ணி ஊத்துறாதா அப்படின்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டா. யாரு அப்படியே முடிக்கிறான். அப்ப பார்த்தா கலகாரு பேர் வந்து விட்டது. தம்பி எனக்கு ஒரு சாபத்தில் என்ன சாபங்க?
இப்ப இருக்கிற வர்றதா தாங்க முடியல இவனுக்கு போய் வரத்து வாங்கிட்டு வந்துட்டாலாம் ஆமா இந்த பூலாச்சு யாரும் மனித உயிரோட வாங்க முடியாது அப்படின்னு இவனுக்கு 2000 பேர் தவத்து பண்ணானு பாரு நான் அந்த வழியா போன பாரு இவெல்லாம் பாத்துட்டேன் நீங்க பாத்துறீங்க ஆமா தச்சகர் மகன் 2000 பேரும் தவத்து போனாங்க அப்ப பாத்து அட பிள்ளைங்க எங்க பாருங்க வாங்க எங்க பாருங்க அப்படி கேட்க அது எங்க அப்பா வரித்தார் அத பர்மல கோரி தவ செய்து வரத்து வாங்கிட்டு சொன்னாரு அப்படி பார்த்தா அப்ப நான் பார்த்து அட பிள்ளைங்க நீங்க வரத்து வாங்கிட்டு வந்தா அந்த வரத்தார உங்களுக்கு எதுவும் கிடைக்காது எந்த பலனும் கிடைக்காது புடி இருக்காது நான் சொல்ற மாதிரி கேளுங்க நான் சொல்ற மாதிரி வார்த்தை கேட்டா ஒரு புண்ணியமும் மோட்சமும் உண்டு அப்படி கேட்க அப்ப உருத்தானே ஐயா நீ என்ன சொல்றீங்க அதை கேக்குறேன் அப்ப சொன்னீங்க அப்ப நான் பாத்து அது வரைக்கும் ஒரு பஜனை ஓட்டை அந்த பஜனை கோட்டை சென்று கண்ணா கண்ணான்னு பஜனை பாடிட்டு வாங்க கண்ணா கண்ணா என்று பஜனை பாடிட்டு வேணும் அப்படி நீங்க உரைத்தீங்க நான் உரைத்த உடனே ஏன் வார்த்தைப்படியே அவரு பஜனை பாடி போயிட்டாங்க அப்ப தத்தியமா பார்த்தா அதே நாரா சண்டாலா துரோகி நீல என் சகோதரனா அப்படின்னு மனவேல பேசிவிட்டா அப்ப இன்னைக்கு என் புள்ளையில கலகம் மூட்டி பஜனை பாடி அமிச்சல்லவா அதனால இன்று முதல் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய தலையாகப்பட்டது 16 சுக்காய புறா சாபத்தை அது மட்டும் கிடையாது வைராகப்பட்டது கொடாரி வெடிக்க புறா சாபத்தை வார்த்தைப்படியே என்ன திரும்ப பேர் வந்து அங்க போன கலகம் இருக்கா போலாமா ஐயா காவால் பிறந்த காவாயு ஐயா மகாராஜா உங்களை தேடி நாரத மகாமுனிவர் வந்திருக்கார் திருலோகத்தை தொட்டக்கூடியவர் நாரத மகாமுனிவர் தேவர்கள் எல்லாம் ஒரு பூட்டு அவரு ஒரு சாவி அப்படியா தேவலாகம் சரி ஏன்னா மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை 3 ஆசை வருத்துவார் ஆமா வா என்றால் கலகம் வா என்றால் கலகம் ஆமா சரி இருந்தாலும் இருக்கட்டும் வந்திருக்காரு ஆமா அவருக்கு சிமாதானம் கொடு சூப்பரான சிமாதானம் ஐயா உட்காருங்க ஐயா முனிநாதா ஜெயந்திரா ஐயா முனிநாதா
வந்திருப்பா இந்திரா அது வந்து இந்திரா ஆசீர்வாதம் பெற்றேன். அவரை வாழ்ந்தாலும் ஓடு சொன்னாலும் அந்த சேர்ந்து ஆசீர்வாதத்தை வாங்கிடுவேன். சரிங்க ஐயா. ஆனா தேவலோகத்தில் என்ன எதோடு இருக்கோ அது வரைக்கும் அவன் காத்து இருக்கக்கூடாது. சரிங்க. அந்த வேலை யாருக்கு? என்னுடைய வேலை. போய் பாரு. ஓஹோ முனிநாதா இந்திராணி ஐயா நீங்க வந்தீங்க. ஆமா கரம் கொடுத்தீங்க. ஆமா ஆனா ஒரு காரணமாச்சு. ஐயா குந்தூரி ஜாடி மாதிரி போட்டு பையா வந்தியா உன் வேலையை பார்த்தியா போயிட்டா இருந்தீங்களா? காலில் விழுந்தமா ஆசீர்வாதம் கொடுத்தீங்களா? அதானே போயினே இருக்க வேண்டியதுதான். ஏய் கொட்டை கட்டி வந்தியா போயினே இரு. சுகம் பஸ் வரலையா? ஐயோ உங்க பெத்த முட்டி போச்சுன்னா போயிட்டே இருக்க. சூத்துக்கு ஆப்பு வைக்கணும். அதனால எங்க இருக்குன்னு நானும் தர பார்க்க வேண்டும். பாருங்க 700 ரூபாய்
என்ன பண்ணுங்க இருக்கிறவளை கண்டுபிடிச்சிட்டு ஆமா 200 ரூபாய் தான் முருகமால்ல ஓ கலகம் ஐயா கண்டுபிடிச்சிருந்தா 200 ரூபாய் சொன்னா ஐயா நீ மிஸ் மாட்டீங்களா சத்தியமா சொல்லு பாக்க ஐயா கண்டுபிடிச்சீங்களா கண்டுபிடிச்சா ஆமா அங்க பாரு அடா ஏய் ஏய் எப்படி ஏய் ஐயா எங்கிட்ட பாருக்கிறேன் ஐயா ஏய் அட அகமட்டி பண்டாதே தாங்க முடியல அவங்களுக்கு கூத்து காட்டு தேட வேண்டும் ஆமா அப்படியே மறுபடியும் ஒரு புடியா இதோ பத்மா சூரன் போ ஆட்டாது
ஏய் தம்பி சூரவான்னு சொல்லி ஆர்டர் போறேன் கீழே வந்துடும்டா இல்ல ஆல்ரெடி டிஸ்பிளே போயிடுச்சு ஓகே